ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தேற்றரவாளனாகிய தூய ஆவியாரிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாள் அருளுரைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை படியுங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு உண்மையான அன்பு திருச்சபையின் மக்களே, லூக்கா 14ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விருந்தை மையப்படுத்தியும் விருந்தில் ஒரு மனிதன் எங்கு அமர வேண்டும் என்பதையும் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதையும் விளக்குகின்ற ஒரு பகுதியாக இந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் முழுவதும் இடம்பெற்றிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர் தலைவனாகிய ஒருவன் வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். ஆண்டவரை நிராகரித்தவர்களும் ஆண்டவரை முறுமுறுத்த மக்களும் யார் என்றால் பரிசேயரும் சதுசேயரும். பரிசேயர் ஒருவர் வீட்டிற்கு போகிறார். அங்கு நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷனை அவருக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். அவர் சுகத்தை கொடுக்கிறார். அதன் பிறகு அங்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்களுடைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து வருகிற ஒரு ஓமையாக இந்த ஓமை இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே ஓமையை 3 தலைப்பின் கீழாக உங்களிடத்தில் நான் அருளுரை ஆற்றினேன். எனவே அந்த 3 அருளுரை தலைப்புகள் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், அழைப்பும் ஆலய ஆராதனையும். அழைப்பும் ஆலய ஆராதனையும். The great invitation and the call to worship. பெரிய விருந்தின் உவமை என்பது உணவை குறித்தோ அங்கு பரிமாறப்படுகிற பலகாரங்களை குறித்தோ அங்கு வருகிற மனிதர்களை குறித்தோ கூறப்பட்ட உவமை அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு திருமணத்திற்கு சென்றோம் என்றால், திருமணம் எப்படி நடைபெற்றது என்றால், திருமணத்திற்கு மைய கர்த்தாவாய் இருக்கிற மணமகன் மணமகளை நாம் அநேகம் சொல்வதில்லை. எதை நாம் அதிகமாக சொல்வோம் என்றால், அங்கு பரிமாறப்பட்ட சாப்பாட்டை தான் சொல்லுவோம். சில இடங்களில் உணவு நன்றாய் கொடுத்தார்கள். அந்த வீட்டை நினைக்கும் போது, அவர்களை பார்க்கும் போது, அவர்கள் பரிமாறப்பட்ட உணவு இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கிறது. சில இடங்களில் திருமணத்தில் அல்லது வைபவத்தில் சில குறைபாடுகள் ஏற்படும். அதையும் நாம் சொல்வது உண்டு. ஆனால் எது மையம் என்றால், அந்த நிகழ்வுக்கான காரணத்தை மறந்துவிட்டு அங்க பரிமாறப்பட்ட உணவை நாம் அடையாளப்படுத்துவதை போல அல்ல ஆண்டவர் இந்த பகுதியில் கூறுகிற ஒரு காரியம். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலய ஆராதனையும் இந்த விருந்தும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது என்றால், விருந்து வீட்டில் உணவுகள் உண்டு, வரவேற்புகள் உண்டு, அனைத்தும் ஆயத்தமாக இருப்பது உண்டு. நீங்க கல்யாண வீட்டிற்குள் நீங்கள் உள்ளே போவதற்கு முன்பாகவே வரவேற்பில் உங்களை அழைத்தவர்கள் ஆயத்தமாய் வரவேற்பார்கள். அதன் பிறகு உள்ளே போகுங்கள், உங்களுக்கான இருக்கைகள் இருக்கிறது என்பார்கள். மணப்பிள்ளைகளை வாழ்த்துங்கள், உங்களுக்கான உணவு ஆயத்தமாய் இருக்கிறது என்பார்கள். All are preparation very well. எதிலும் தாமதம் இல்லாமல் ஆயத்தமாய் இருப்பதை போல ஒவ்வொரு ஆலய ஆராதனையிலும் எல்லாம் ஆயத்தமாகவே இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அரவணைப்பு எங்கும் கிடைக்காத, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சமாதானம் இந்த ஆலய ஆராதனை தேடி வருகிற ஒவ்வொரு மனிதருக்கும் சிறப்பு விருந்தாக இந்த ஆலய ஆராதனை கொடுக்கப்படுகிறது. நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம், விருந்தும் மருந்தும் எத்தனை நாள் தாங்க. ஏன் அந்த பழமொழி சொல்லுகிறார்கள் என்றால்,
விருந்து வீட்டில் அல்லது விருந்தாளிகள் வீட்டில் நீங்கள் 3 நாள் தங்கி இருப்பதே பெரிய காரியம் தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்னொரு வாக்கியம் கூட சொல்லி இருந்தார்கள், முதல் நாள் விருந்தாளி, மறுநாள் தொந்தரவாளி. ஆமாவா இல்லையா? உங்களதான் கேட்கிறேன். முதல் நாள் சந்தோஷமா வைக்கிற அந்த பொரியல் அடுத்த நேரம் உணவுல எவ்வளவுதான் வரும்? நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்ம இயல்பாய் பார்க்கணும். வார்த்தைகள் எவ்வளவு அன்பா இருக்கிறது பாருங்க. நான் இந்த அருளுரைக்காக எப்பொழுதும் இந்த தமிழ் அகராதியில் சில காரியங்களை கேட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு மிகவும் புதியதா இருந்தது. ஆனால் எவ்வளவு பழைய காலத்திலே இதை சொல்லி இருக்கிறார்கள். முதல் நாள் விருந்தாளி, மறுநாள் தொந்தரவாளி. நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அழைக்கப்படுகிற அந்த விருந்துக்கு அழைப்புக்கு போய் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டால் அன்றைக்கு எல்லாரும் நம்மை கௌரவப்படுத்துகிறார். ஆனால் அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என்று நாட்கள் கடக்கும் போது உறவுகளே நம்மை உதாசீனமாய் பார்க்கிறார்கள். உறவுகளே நம்மை வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் விருந்தும் மருந்தும் 3 நாள் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் 3 நாள் எந்த விருந்தும் அன்போடு வைக்கப்படும். அதனாலதான் இறந்தா கூட 3ஆவது நாளே சாப்பாடு போட்டு போனவன் போயிடலாம், இருக்கிறவன் இன்னும் நல்லா சொன்னீங்க போகாம இருக்கிறான் சாப்பாடு போட்டு அனுப்பி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எதிர்மறையான வார்த்தைகள். அதே போல மருந்து ஏன் 3 நாள் என்றால் ஒரு மெடிசன், ஒரு மாத்திரை என்பது 3 நாளுக்கு பிறகு அவை நன்றாய் மாறிவிடும். கருமையான தேவன் பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் இந்த நாளில் இந்த விருந்தையும் ஆண்டவருடைய ஆலய ஆராதனை ஒப்பிட்டு பார்க்க நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், முதலாவது இந்த ஆலய ஆராதனையும் இந்த விருந்து வீட்டின் அழைப்பும் ஒன்றாக இருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், மீண்டும் லூக்கா 14:17 படியுங்கள். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறதே, வாருங்கள் என்று போதும் என்று அவனை அனுப்பினார். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. முதல் தலைப்பு இப்படியா எழுதியிருக்கிறேன், ஆராதனையும் அழைப்பும். ஆராதனையும் அழைப்பும். எஜமான் எப்படி மக்களை அழைக்கிறாரோ, எப்படி நம்முடைய அழைப்புதலை கொடுத்த அருமையான வீட்டார் நம்மை அழைக்கிறார்களோ, ஒவ்வொரு ஆராதனையிலும் மீண்டும் நன்றாக கவனி, ஒரு வருடத்தில் 52 ஆராதனைகளிலும் ஆயர்கள் உங்களை அழைப்பதில்லை, திருச்சபையின் ஊழியர்கள் அழைப்பதில்லை, திருச்சபையில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உங்களை அழைப்பதில்லை. ஒவ்வொரு ஆராதனைக்கும் உங்களை அழைக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. காரணம் வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த வார்த்தையை நிறுத்தி பாருங்கள். உங்களை அழைத்தவரும் அல்ல, அழைப்பவரும் அல்ல, உங்களை அழைக்கிறவர். அநேகர் இங்க ப்ரொஃபஸராக, ஆசிரியராக இருக்கிறார்கள். அழைக்கிறவர் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்னங்க? பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? கரெக்டா சொல்லுங்க பாருங்க. அழைக்கிறவர் பிரசன்ட். எப்போது வேதத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும் போதும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயம் உங்களையும் என்னையும் அழைக்கிறது. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை எழுந்தவுடன் ஒரு ஞாபகம், ஐயோ ஓய்வு நாள், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற இந்த சிந்தனையை, இந்த மூளைக்குள் இந்த எண்ணத்தை தூண்டுகின்ற காரியம் நம்மை உருவாக்கின கர்த்தர் அழைக்கிறார். தெரிந்து கொள்ளும். வாட்ஸ்அப்பில் எத்தனை காரியங்கள் நாங்கள் பதிவிட்டாலும்
அவை எல்லாவற்றையும் விட நமக்குள் எண்ணத்தை தூண்டுகிறவர் கர்த்தர். அதனாலதான் இந்த வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்கள். இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த வேதத்தை எடுத்து இந்த வார்த்தை பார்த்தாலும் இன்றைக்கும் உன்னை அழைக்கிறவர் கர்த்தர். அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த உலகத்திலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஒரு தகப்பனாய், தாயாய், வாலிப பிள்ளைகளாய் நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. யார் ஒருவன் தன் அழைப்பை உணர்ந்து நிதானித்து வாழ்கிறானோ அவன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை காண்பான். படிக்கிற வயதில் தன் படிப்பை உணர்ந்து தன் படிப்பை மேற்கொள்ளுகிறவன் அதற்குரிய நன்மையை காண்பான். தன் வாழ்க்கையில் நான் கணவனாக, மனைவியாக, இது என் குடும்பம், இதை இப்படித்தான் கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒடுக்கி சகித்து காரியங்களை மிகவும் கடினப்படுத்தி வாழுகிற குடும்பம் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு உயர்த்துகிறார்கள். என் கையில வருமானம், உன் கையில வருமானம், எப்படி வேணா வாழலாம் என்று எண்ணுகிற பல குடும்ப வாழ்க்கையில் கண்ணீர்களும் கவலைகளும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை உணரவில்லை. ஆலயம் ஒவ்வொரு முறையும் உங்களை அழைக்கிறது எதற்கென்றால் நீங்களை அழைத்த கர்த்தரிடத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்ட. ஆண்டவர் தன்னுடைய சாயலில் மனிதனை படைக்கிறார், மனு குலத்தை படைக்கிறார். வேதாகமத்தின் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? பைபிள்ல கேட்கப்பட்ட முதல் கேள்வி படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? Where are you now? அவருக்கு தெரியாதா? அவன் ஒளிந்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரியாதா? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் எங்கோ போய் ஒளிவதில்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே. பாத்திருக்கீங்களா? நம்ம சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்க. நம்ம தெரியாத மாதிரி அந்த குழந்தைகளை கேட்போம், பேர் சொல்லி எங்க இருக்கிற. அந்த குழந்தைக்கு தெரியாது நாம் எப்படி இருக்கிறோம் என்று. நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆராதனை அழைப்பும் நமக்கு தருகிற செய்தி, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், ஆனால் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? இந்த ஆண்டில் 6 மாதங்கள் உன்னை நடத்தி இருக்கிறேன், நீ என்ன பண்ண நிலைமையில் என் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாய்? நன்றாக கவனித்து பாருங்கள். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்பது திருமண வீட்டில், விருந்து வீட்டில் மாத்திரம் சொல்லப்படுவதில்லை. ஆலய ஆராதனையிலும் உங்களுக்கும் எனக்குமான அழைப்பு வாரம் வாரம் இருக்கிறது. அநேகர் இங்க இருக்கிற ஆயர்களை எண்ணி, ஊழியர்களை எண்ணி, இவர்கள் இருந்தால் நாங்கள் போக மாட்டோம், இவர்கள் இருந்தால் வர மாட்டோம். இது அல்ல. உங்களை அழைக்கிறவர் கர்த்தர் என்று உணர்ந்து பாருங்கள். நீங்கள் அமரும் போது, இதற்குள் உட்காரும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இன்னும் ஒரு வார்த்தை அதிகமாய் சொல்லுகிறேன். உலகத்தின் எந்த அழைப்புகளும் தகுதியை பார்த்து கொடுக்கப்படுகிறது. ஒரு இன்விடேஷன் வெறும் 20 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் எந்த இன்விடேஷனும் சும்மா யாரும் நமக்கு கொடுப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கிராம பகுதியில மொய் நோட்டு என்று ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க தெரியல, வச்சிருப்பீங்க, கட்டாயம் இல்லாம இருக்கா. இந்த மொய் நோட்டில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. யார் யார் மொய் வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு சென்று பத்திரிக்கை வச்சுட்டு கட்டாயம் நீங்க குடும்பமா வரணும்னு சொல்லுவாங்க. ஏன்? பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கருமையான தேவ பிள்ளைகளே, அழைப்பது உண்மையா பொய்யாக தெரியாது. ஆனால் நம்முடைய அழைப்பு அவர்களிடத்தில் சென்று விட்டது.
நல்ல கவனியுங்கள், தகுதியை பார்த்து அழைப்பது இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும். இந்த ஆலயம் உன்னை அழைப்பது உங்களை என்னையும் தகுதிப்படுத்த. இந்த ஆராதனை தவறவிடலாம். நீ எங்கே இருப்பதா என்கிற உணர்வை உனக்கு தருவது இந்த ஆலய ஆராதனை. நீங்கள் வர வர வரத்தான் நீங்கள் எவ்வளவு பாவத்தை செய்திருந்தால், உங்கள் குடும்பமே நீங்கள் ஆகாது என்று சொன்னாலும், உங்கள் உருவாக்கின கர்த்தர் இன்றைக்கும் இந்த அழைப்புகளை வாசலை திறந்து வைத்து அழைக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனையும் அழைப்பும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு திருச்சபையிலும் 3 நேரங்களில் ஆலய மணி அடைக்கப்படும். அதனுடைய நோக்கம், முதலாவது ஆயத்தப்படு, 2வது அர்ப்பணி, 3வது என் சமூகத்தில் வந்து. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்முடைய ஆலய ஆராதனைகளில் நாம் எவ்வளவு காரியங்களில் சரியாக பயன்படுத்துகிறோம்? விருந்திற்கு முக்கியத்துவம் தருகிற நாம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருகிற நாம், இந்த ஃபங்க்ஷன் 7 மணி என்றால் 5 மணிக்கு நாம் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துகிற நாம், ஆலய ஆராதனைக்கு என்னை அழைத்தவர் கர்த்தர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், உங்கள் நாட்களும் உங்கள் குடும்பமும் மிக மிக நேரமாய் ஜாக்கிரதையாய் புறப்பட்டு இந்த ஆலயத்திற்கு வருவீர்கள். ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு கடமை அல்ல, மாறாக அது பரலோக வாழ்வின் அடித்தளமாய் இருக்கிறது. அப்ப முதலாவது காரியம், ஆராதனையும் அழைப்பையும் கண்ணோக்கி பாருங்கள். 2வது அலட்சியமும் ஆசீர்வாதம். அலட்சியமும் ஆசீர்வாதமும். 18ஆம் வசனத்தை படியுங்கள். 18, 19. அடுத்து 20. நல்ல கவனியுங்கள், அந்த எஜமானன் எல்லாரையும் அழைக்கிறார். அந்த பணியாளர் போய், ஐயா விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது, வாருங்கள் என்று சொன்னபோது அலட்சியத்தோடு ஒவ்வொருவரும் பதில் சொல்லுகிறார். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். புதிய மொழிபெயர்ப்பு அழகான வார்த்தை இருக்கும். அவர்கள் எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். வயலை கொண்டேன், ஏர் மாடுகளை கொண்டேன், விவாதம் பண்ணினேன், என்னால் வர முடியாது. இன்றைக்கும் அநேக நேரம் நம் ஆசீர்வாதத்தை இழக்க காரியம் நம்முடைய அலட்சியமே. 6 நாள் நம்முடைய உலக பிரகாரமான அத்தனை காரியங்களிலும் நீங்களும் நானும் சரியாயிருக்கும். வேலைக்கு போகின்ற இடத்தில் சரியாயிருக்கும். 8 மணிக்கு நம்முடைய சைன் பண்ண வேண்டும், நம்முடைய முத்திரை பதிக்க வேண்டும் என்றால் 7:55க்கு எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு செய்கிறனா, இந்த ஒரு நாளில் எவ்வளவு அலட்சியம். ஒரு பக்தன் மிக அழகாக எழுதியிருந்த வார்த்தை, லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். லட்சியம் உன்னை முன்கூட்டி செல்லும், அலட்சியம் உன்னிடத்தில் இருப்பதையும் பிடுங்கி விட்டு செல்லும். அலட்சியம் உன்னிடத்தில் இருப்பதையும் ஜாக்கிரதையாக. நம்முடைய வாழ்க்கையில் வயல், ப்ராப்பர்ட்டி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பிரையாரிட்டி எல்லாம் முக்கியம். சொந்தக்காரங்க தேவை, ஐயா நான் சம்பாதிக்கணும் முக்கியம், ஐயா பணம் தேவை. ஆனால் இவை எல்லாவற்றையும், நீங்கள் நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் விட இந்த நாள், இந்த பரிசுத்தமான நாள் உனக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய நாள். உங்களை பார்க்கிறவர்கள் பலமுறை சொல்லுகிறவா,
வார்த்தை, உங்களை நேசிக்கிறவர்கள் உறவுகள் அவர்கள் வாயில் வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் இந்த குடும்பம் எதிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆலயம் சென்று விட்டுத்தான் இவர்கள் வருவார்கள் என்பதை உங்கள் உறவுக்கு நீங்கள் உங்கள் நடக்கையில் தெரியப்படுத்த வேண்டும். மற்ற நாள்ல கண்டிப்பா நாம சொல்றோம், எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது, என்னால வர முடியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் ஏன் நம்மால் சொல்ல முடியவில்லை? அழைச்சி 1.5 மணி நேர ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை நம்மால் அமர முடியவில்லை. நம் கரங்களில் இருக்கிற செல்போனை ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நீங்களும் நானும் பார்க்கிறோம்? காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை கடைசியாக யாரை பார்க்கிறோமோ இல்லையோ, யாருதான் பார்த்துட்டு போறோம்? வீட்டுக்காரர் இருக்கிறாரா, மனைவி இருக்காங்களா, பிள்ளைங்க தூங்குதா? ஆனால் கடைசியா தூங்கும் போது கூட மொபைல் போனை பார்க்காமல் தூங்க கூட நிலையில் இன்றைக்கு இந்த உலகம் உங்களை என்னையும் அடிமைப்படுத்தி விட்டது. நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நஞ்சான விஷமான இதை காட்டி காட்டி பழகிவிட்டோம். ஆனால் ஒரு 10 நிமிடம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆலயத்திற்கு எத்தனை குடும்பங்கள் அழைத்து வருகிறீர்கள்? கருமையான தேவ பிள்ளைகளை, பலமுறை சொன்ன வார்த்தை, நம்முடைய பெற்றோர்களை நீங்கள் எண்ணிப்பார், உங்களுடைய பெற்றோர்களை எண்ணிப்பார். உங்களை விட படிப்பில் குறைவு, உங்களை விட அறிவில் குறைவு, ஆனால் தெய்வ பக்தி அவர்களிடத்தில் அதிகம் இருந்தது. அந்த பக்தி தலைமுறை கடந்து உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறது. வயதான எங்களுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா, எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் அவர்கள் நடக்க முடியாது, உட்கார மாட்டார். அந்த சேரை பிடித்துக் கொண்டிருந்த ஐயா தூத்துறையா படுக்கும் போது எழுந்திருக்கும் போது ஜெபித்து விட்டு படுத்தார். 96, 97 வயதில் அவர்கள் மறிக்கிறார். நான் இன்றைக்கும் எண்ணி பார்ப்பது உண்டு, அதிகம் படித்தது. 13 வயதில் அவர்களுக்கு திருமணம், எஸ்டேட்டில் வேலை செய்தது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நம்மில் அப்படிப்பட்டவர்களாக இருந்து இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோரிடத்தில் காணப்பட்ட லட்சியமும் தெய்வ பயமும் ஆசீர்வாதத்தை தலைமுறைகள் கடந்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம், அலட்சியத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33, மத்தேயு 6:33 படிக்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. என்ன அழகான பைபிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதிபலிக்கக்கூடிய, நம் வாழ்க்கையின் காரியங்களை சொல்லக்கூடிய வசனங்கள் அப்படியே ஒத்து போகுது. உங்கள் வாழ்க்கையின் முதன்மையானது, முதலாவதை தேவனுக்கு தேட ஆயத்தப்படு. நீங்கள் தேடுவதை, நீங்கள் எதிர்பார்ப்பதை நீங்கள் நினைத்ததை விட கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அநேக வேளை நம்முடைய ஆராதனையிலும் நம்முடைய ஆலயத்திலும் அநேகர் அழைச்சி, நாம் அமர்ந்திருப்பது ஆலயத்தில், நம்முடைய எண்ணங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஐயா 10 மணிக்கு முடிப்பாரு, 11 மணிக்கு கறி வாங்கணும், இந்த மனுஷனுக்கு 1 மணிக்கு பசிக்கும், நாமளும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இயல்பான காரியம் இல்லை. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாரும் ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் வசனம் அதுக்கும் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 6:21 படிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். அழகான வார்த்தை. ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை வாழ்விப்பார், என் கண்ணீரை துடைப்பார் என்று உங்கள் பொக்கிஷமாக இருதயத்தில் இயேசுவை வைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பொக்கிஷமாக. உலகத்திலும் உலக காரியங்கள் வைக்கும் போது அலட்சியமும் ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு காரியம் ஏற்படுகிறது. கருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் விருந்துக்கு அழைக்கப்படும் போது
நாம் எப்படி போகிறோமோ அலட்சியமாய் போவதில்லை, கண்ணியமாய் நம்மை கரை திரையின்றி வருவதைப் போல ஆலய ஆராதனையிலும் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தினார். இந்த நாள் உள்ளத்தில் இருந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள், நாவிலிருந்து உச்சரித்து பாடுங்கள், வேதத்தை திறந்து வாசிப்போம். ஏன் உங்கள் குடும்பங்களுக்கு பைபிளை படிக்க சொல்லி நான் சொல்ல காரணம் என்ன? எல்லா குடும்பமும் படிக்க வேண்டும் என்பது எதற்கு? இந்த ஆலயத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. தவறாய் படிக்கலாம், பயத்தோடு படிக்கலாம், படிங்க. இந்த ஆலயம் அழைப்பு இந்த ஜீவன் உள்ள வரைக்கும் தான். இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ படிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. கண்பார்ந்த தேவன், அலட்சியம் ஆசீர்வாதம் நம் கரத்தில் இருக்கிறது, அதை இழந்து விடாதீர்கள். முதலாவது நான் சொன்னேன், ஆராதனையும் அழைப்பு, அலட்சியமும் ஆசீர்வாதம். நிறைவான தலைப்பு அவருடைய அன்பும் அரவணைப்பும். அவருடைய அன்பும் அரவணைப்பும். போய் அந்த பணியாளர் சொல்றா, ஐயா எல்லாரையும் அழைச்சையா, யாரும் வரலையா? கடவுள் சொல்லுகிறார், படிக்கிறீங்களா? 21 24 வரை. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊழலையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேதி அருகிலும் போய் என் வீடு நெறியும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்றார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனின் ஒருவனாயிரும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்கின்றார். அழைத்தவர்கள் வரவில்லை என்பதற்காக விருந்தை அவர் புறக்கணிக்கவில்லை, விருந்தை விட்டுவிடவில்லை. ஆலயத்திற்கு வரவில்லை என்பதற்காக கர்த்தர் நம்மையும் விட்டுவிடவும் மாட்டார், புறந்தள்ளவும் மாட்டார். இந்த கடைசி வார்த்தை பாருங்கள், அழைக்கப்பட்ட இந்த மனுஷன் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், அழைத்தவர் ருசிக்காம போகலாம், ஆனால் வந்தவர்கள் அதை கட்டாயம் ருசி பார்க்க வேண்டும். அது ஏழையாய் இருக்கலாம், ஊனராய் இருக்கலாம், பார்வையற்றவனாய் இருக்கலாம், பரியாசம் பண்ணப்பட்டவனாய் இருக்கலாம். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பும் அரவணைப்பும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய அன்பு முடிவில்லை. ஆனால் இதன் அரவணைப்பும் இந்த ஆலய ஆராதனை அழைப்பும் இந்த ஜீவன் உள்ள வரை ஒரு நாள் நீங்களும் ஞானம் நியாயத்திற்கின் நாளில் இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் வரும்போது அவர் உங்களுக்கும் எனக்கும் அன்பு காட்ட மாட்டார், உங்களுக்கும் எனக்கும் அவர் பரிந்து பேச மாட்டார். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:18, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் இங்கே நிற்பான். இந்த அன்பும் அரவணைப்பும் நீங்கள் ஜீவிக்கிற வரை இந்த ஆலயம் உங்களை திறந்து அழைக்கிறது, மனமாற அழைக்கிறது. உங்கள் குறைகளை பார்த்தவராய் அல்ல, உங்கள் குறைகளை இறக்கி வைத்து அழைக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லா கிறிஸ்தவர்களும் என்னிடத்தில் வாருங்கள் போட்டிருக்கா. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். விருந்துக்கும் ஆராதனைக்கும் இருக்கிற ஒப்பீடை உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறேன். விருந்தில் உணவு வழங்கப்படுகிறது, ஆராதனையில் இறை வார்த்தை உணவாய் வழங்கப்படுகிறது.
விருந்தில் பசி தீர்க்கப்படுகிறது, ஆராதனையில் ஆத்தும தாகம் தீர்க்கப்படுகிறது, விருந்தில் உறவுகள் பார்க்கின்றன. நல்லா கவனிக்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சவன். விருந்தில் உறவுகள் பார்க்கின்றன. இங்கு ஆண்டவர் உன்னை உறவாய் பார்க்கிறார். ஆராதனையில் உங்களை என்னையும் அவர் உறவாய் பார்க்கிறார். விருந்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இங்கு மாத்திரமே சமாதானம் கிடைக்கிறது. இங்கு மாத்திரமே சமாதானம் கிடைக்கிறது. அங்கு பொய்யாய் சிரிக்கிறார்கள், இங்க உண்மையாய் இன்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். விருந்தில் பொய்யாய் சிரிக்கிறார்கள், இங்க உண்மையாய் நம்மோடு இருக்கிறார்கள். அது நிரந்தரமற்றது. உன்னை நித்தியம் வரைக்கும் இந்த ஆலய ஆராதனை கொண்டு செல்லுகிறது. அது மதிப்பற்றது. இந்த ஒவ்வொரு ஆராதனையும் உன்னை மதிப்புள்ளவனாய் ஆக்குகிறது. இனி நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், உலகின் விருந்தை விட, உலகின் அழைப்பை விட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஆராதனைகள் மிக முக்கியம். என்னை அழைப்பவர் எங்கள் ஆயர்கள், எங்களை அழைப்பவர் ஊழியர்கள். நீர் எங்களை அழைக்கிறீர்கள். எனக்காக முன்கூட்டி அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உமக்காக நான் ஏதாவது எதையாவது செய்வேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். தலைகளை தாழ்த்து போடும். அவரை நோக்கி நாம்